ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை ஆண்டுடைய சமயத்தில் தாகத்தோடு ஆண்டுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுவாராக. இது அதற்கு முன்பதை ஒரு விசேஷித்த பாடல். அந்த பாடலை கேட்ட பின்பு நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நிறை கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் பாடலை கேளுங்கள். நாம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்போம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரை பார்க்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுவாராக. நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு தாகத்தோடு இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இது உங்களுக்காய் ஒரு வசனத்தை தியானித்து நம் ஆண்டுடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து அதை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். இதோ நான் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். சங்கீதம் 20 சங்கீதம் அதில் 4 வசனம். சங்கீதம் 20 அதில் 4 வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, என் அன்பான தாயே, தகப்பனே, அன்பான செல்ல தம்பி, தங்கச்சி, செல்ல பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது பாருங்கள். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு அவர் அருள் செய்கிற தேவன். மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மனதில் சில நன்மைகள், சில காரியங்கள், சில ஆசீர்வாதங்கள், சில எதிர்பார்ப்புகள், சில சூழ்நிலைகளில் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் கேட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் செய்கிற தேவன். நீங்கள் எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், எந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் கேட்கிறீர்கள், எதை நீங்கள் ஆசையோடு இதை ஆண்டவர் எனக்கு செய்தால் நலமாக இருக்கும், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு தேவன் இதை கொடுத்தால் எனக்கு நலமாக இருக்கும், இந்த காரியத்தை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அதை எனக்கு அவர் தரட்டும் என்று சொல்லி சில நன்மைக்காய், சில ஆசீர்வாதத்திற்காய், சில கனத்திற்காக நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கலாம். இன்னைக்கு பல வருடம் நீங்க ஜெபிக்கலாம், பல வருடம் அதற்காக நீங்க காத்திருக்கலாம். ஆண்டவருடைய சமயத்தை நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், என் குடும்பத்திற்கு ஆண்டவர் இதை நிறைவேற்றி கொடுக்கணும், அது என் பிள்ளைகளின் திருமணமாக இருக்கலாம், என்னுடைய எதிர்காலமாக இருக்கலாம், வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னுடைய பணிகளாக இருக்கலாம். இதை கேட்கிற சகோதரனை, சகோதரி, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் விருப்பப்படலாம். இதை தேவன் எனக்கு செய்யணும், இதை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், இந்த வீடு கட்டப்படணும், இந்த இடத்தில் கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், இந்த ஆசீர்வாதமான உயர்வை எனக்கு தரணும் என்றெல்லாம் சில மாதங்கள், சில வருடங்கள் நீங்கள் பிரயாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். அதில் தடைகள் வருகிறது, பாரங்கள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மை கிடைக்காதபடி அது தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மகனாய், மகளாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு அருள் செய்ய போகிறார். உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் தேவன் செய்ய
போகிறார், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதில் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நன்மைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடங்களாய் நீங்க காத்திருக்கலாம், பல வருடமாய் அதற்கு எதிர்நோக்கி நீங்க காத்திருக்கலாம். இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு வேணும், ஆண்டவருடைய சுதந்திரம், ஆண்டவருடைய நன்மை, ஆசீர்வாதம், அதற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தால் அது எவ்வளவு நலமா இருக்கும். ஒருவேளை அந்த சூழ்நிலைகளை, அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், நீங்கள் நினைக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், நினைக்கிற உயர்வு, நினைக்கிற ஆசீர்வாதம், பணிகள், நினைக்கிற நன்மைகள், நினைக்கிற அந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல், அதில் பல தடைகள், பல வேதனைகள், பல வருடங்களாய் உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறதை உங்க மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்தருளுவேன் என்றவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க மன விருப்பத்தில், உங்கள் இருதயத்தின் பாரத்தின்படியே, அந்த ஏக்கத்தின்படியே, அந்த விருப்பத்தின்படியே நான் உனக்கு செய்வேம்மா, நான் உனக்கு தருவேன் மகளே, செல்ல பிள்ளையை, நான் உனக்கு அற்புதமாய் அதை செய்வேன். எந்த இடத்தில் நீ நெருக்கப்பட்டு பாரம் கொண்டு இருக்கிறாயோ, நீ கலங்காத, சோர்ந்து போகாதே, அது இடத்தில் நான் அற்புதமாய் உனக்கு செய்வேன் என்று அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இவர் தான் உங்க தகப்பன், இவர் சொன்னதை செய்கிறவர், வாக்கு மாறாத ஒரு வல்லமை உள்ள தேவன். இந்த தேவன் சொன்னார், அதை சரியாய் அவர் நிறைவேற்றுகிற தேவன். தாமதிக்கலாம், அதில் வேதனையான சூழ்நிலையின் பாதையில் நீங்கள் கடந்து வரலாம். நீங்க சோர்ந்து போகாதீங்க, அந்த ஜீவனுள்ள தேவன் சரியானதை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கு சுதந்திரமாக இருக்கும்படி இந்த மோசையின் நிமித்தமாய் ஆண்டவர் ஆணையிட்டார். இந்த மோசை நிமித்தமாய் கர்த்தர் அந்த யோசுவாவோடு பேசுகிற அந்த யோசுவாவின் பாதையிலே யோசுவாவும் இந்த காலேப்பும் அந்த கானான் தேசத்திற்கு போகிறார்கள். அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒருவராக 12 கோத்திரத்திலும் 12 பேர் போகிறார்கள். அதில் ஒருவர் யோசுவா, இன்னொருவர் இந்த காலேப். இந்த காலேப்புக்கு 40 வயதாகிறது. அந்த மோசே இவர்களை தெரிந்து கொண்டு அதை வேவு பார்க்க அனுப்புகிற பொழுது இந்த காலேப் என்று சொல்லுகிற அந்த மகனுக்கு 40 வயதாகிறது. அதை வேவு பார்க்க போகிறார்கள். இவர்கள் போய் வேவு பார்க்கிற அந்த தேசம், அந்த கானான் தேசம், அந்த பகுதி எல்லாம் ராட்சதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடம். அவர்கள் அவ்வளவு பலத்தோடு இருக்கிறார்கள், அவ்வளவு கம்பீரத்தோடு இருக்கிறார்கள். அந்த தேசம் எல்லாம் அரணா இருக்கிற, அந்த தேசம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, அந்த தேசம் எல்லாம் மலையில் இருக்கிறது. அந்த தேசம் அவ்வளவு பலமுள்ள ஒரு தேசமாய் அதில் வாழ்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ 12 பேர் போகிறார்கள். அது 2 பேர் ஜோசுவாவும் இந்த காலேப்பும் சொல்லுகிறார்கள், அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்க போகிறார் என்று இந்த ஜோசுவாவும் அந்த காலேப்பும் சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற 10 பேர் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, அவர்கள் ராட்சதர்கள் வாழ்கிறார்கள், அந்த தேசத்தை நான் பிடித்து கொள்ள முடியாது, அவர்கள் அரணான பட்டணத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நான் உள்ளே போக முடியாத, மலைகளிலும் ஆசீர்வாதமான செழிப்பிலும் அந்த கானான் தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நெருங்க முடியாது, நாம் தோற்று போவோம், நாம் எல்லாரும் இந்த இடத்தில் அழிந்து போக போகிறோம், அவர்கள் எல்லாரும் நம்மை நெருக்கி போடுவாங்க, அழித்து போடுவாங்க, நம் நிர்மூலமாக்கப்பட்டு விடுவோம். அப்படிதான் இந்த 10 பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜோசுவாவும் காலேப்பும் சொல்லுகிற, அவர்களை பாதுகாத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது, அவர்களுக்குள்ளாக பாதுகாத்து கொண்டு வந்த தேவனுடைய கரம் அவர்களை விட்டு விலகினது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜோசுவா அந்த 10 பேரை பார்த்து இந்த ஜோசுவாவும் காலேப்பும் சொல்ற, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஆண்டவர் நம்மோடு இருக்கிற, அந்த தேவன் நம் பட்சத்தில் இருக்கிற. அந்த காலேப்பு சொல்லுகிறார், ஆண்டவர் அதை நமக்கு சுதந்திரமாக அதை கொடுப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மோசே நிமித்தமாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. மோசே சொல்லுகிறான், காலேப், நீ எந்த இடத்தில் கால் மிதித்தாயோ, நீ எந்த இடத்தில் கால் மிதித்தாயோ அதை உனக்கும் உன் சந்ததிக்கும் அதை சுதந்திரமாக நான் கொடுப்பேன். நீ எந்த இடத்தில் கால் மிதித்தாய் அதை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன். இப்ப தேசத்தில் வருகிறார்கள், கானான் தேசத்திற்குள் வருகிறார்கள், பெரும் பகுதியை அவர்கள் பிடித்து விட்டார்கள். இப்ப ஜோசுவாவின் தலைமையில் இந்த காலேப்பு இருக்கிறான். இந்த காலேப்பு சொல்லுகிறான், அந்த எபிரோனை எனக்கு கொடுத்து விடுங்கள்,
அதை நான் பிடித்து கொள்ளட்டும். அந்த மலை தேசம் தான், ராட்சதர்கள் வாழ்கிறவர்கள் தான். ஆனால் அந்த தேசத்தை அதுதான் நான் விரும்புகிறேன், அதை தான் நீர் எனக்கு கொடுக்கணும், அதில் தான் நான் கால் மிதித்தேன், அதில் தான் ஆண்டவர் எனக்கு சுதந்திரமாய் கொடுக்க வேண்டும். இந்த ஜோசுவாவை பார்த்து இந்த காலேப்பு சொல்லுகிறான், மோசே நிமித்தமாய் அந்த ஆணையிடப்பட்டது. மோசே சொல்லுகிறான், நீ எந்த இடத்தில் கால் மிதித்தாயோ அதே நான் உனக்கு சுதந்திரமாய் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி மோசே எனக்கு ஆண்டவர் மூலமாய் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். மோசையோடு பேசுகிற பொழுது 40 வயது, அதன் பின்பு 45 வயது, இப்போ எனக்கு 85 வயது ஆகிறது. அதே பலன் இருக்கிறது. நான் விரும்புகிறது போல் அதையே நீங்கள் எனக்கு தாருங்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மன விருப்பத்தை ஜோசுவாவிடத்தில் சொல்லுகிறான். அந்த காலேப்பு தன் மன விருப்பத்தை ஜோசுவாவிடத்தில் அறிக்கையிடுகிறான். கர்த்தர் எனக்கு காண்பித்த தேசம், நான் ஆண்டவருக்காக நின்ற அந்த இடம், நான் கர்த்தருக்காக அந்த இடத்தில் நான் நின்றேன், அதை தான் எனக்கு சுதந்திரமாய் தர வேண்டும். இந்த ஜோசுவா சொல்ல, உன்னை அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ராட்சதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பலவான்களாய் இருக்கிறார், அதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த மலை தேசத்தை உனக்கு தர முடியாது என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது, அதை தான் நீர் எனக்கு தர வேண்டும் என்று தன் மன விருப்பத்தை ஜோசுவாவிடத்தில் இந்த காலேப்பு சொல்லுகிறான். நீரும் நானும் தான் போனோம், அந்த மோசே எனக்கு ஆணையிட்டு கொடுத்தாரே அதே தேசத்தை எனக்கு தாரும், நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதே ஜோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த மலை தேசத்தை இந்த காலேப்புக்கு ஜோசுவா பங்கிட்டு கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த எபிரோனை சுதந்திரமாக அந்த ஜோசுவா காலேப்பின் கரத்தில் கொடுத்தார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பாதைகள் கடினமாக இருக்கலாம். நீங்கள் விரும்புகிறத நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது அது கடினமான ஒரு நிலையில் இருக்கலாம். அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது, அது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிறீர்கள், ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் மன விருப்பம் இருக்கிறது, ஆனால் அது கிடைக்காது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு தகுதி அல்ல, அது சாத்தியம் அல்ல, அதெல்லாம் எனக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எல்லாரும் சொல்லலாம், நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். பல காரியத்தின் வழியாக அந்த பாதை, சூழ்நிலைகள், உங்கள் தோற்றம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய எதிர்காலம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலைகளிலும் உங்கள் மன விருப்பத்தின்படி தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் மன விருப்பத்தின்படி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் மன விருப்பத்தின்படி தேவன் பூரணமாய் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தரப்போகிறார். இதை கேட்கிற சகோதரனே, இதை கேட்கிற சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்திற்காக பல வருடம் பல மாதம் போராடி கொண்டிருக்கலாம். அதை தான் கர்த்தர் சுதந்திரமாக கொடுக்க போகிறார். அந்த நன்மையை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது. கடினமாக இருக்கலாம், வேதனையான சூழ்நிலையில் இருக்கலாம், அது நீ கிடைக்கவே கிடைக்காது என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொழுது அதை உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் சுதந்திரமாகவே கர்த்தர் மாற்றுவார். நீ ஆண்டவருடைய பிள்ளை மகனே, நீ ஆண்டவருடைய பிள்ளை மகளே, இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள். உங்களோட உலகத்தில் ஒருவேளை உலகம் உங்களை பார்த்து, தோற்றத்தை பார்த்து பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் மன விருப்பத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பா, அதை எனக்கு தந்துருளுங்கப்பா, அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம், அந்த உயர்வு, அந்த கனம் நான் பெற்றுக்கொள்ளட்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? போராடி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அதை தேவன் அற்புதமாய் உங்களுக்கு சுதந்திரமாகவே தேவன் உங்களுக்கு தந்துருள போகிறார். அந்த காலேப்பின் மன விருப்பத்தின்படியே தேவன் அந்த எபிரோனை அந்த காலேப்புக்கு சுதந்திரமாகவே கொடுத்து அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாகவே மலை தேசத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அது நடுவில் அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? இது அவருக்கு லேசான காரியம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த அதிசயத்தை அற்புதமாய் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் இன்றைக்கு ஜெபிக்கிறீங்க.
ஏதோ ஒரு சூழ்நிலை நடுவில் தானே இன்றைக்கு ஆண்டுடைய பாதத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர். அந்த பாதியின் வழியாக உங்களை நன்மையாய், ஆசீர்வாதமாய், கிருபையாய் தேவன் உங்களை உயர்த்தி அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் அதை காண போகிறீர்கள். இன்றைக்கு பல வருடமாய் அந்த அவமானம், பல வருடமாய் அந்த வேதனைகள், நிந்தனைகள், உங்கள் சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் சரீரம், அதெல்லாம் முடியாது, இனி எல்லாம் கிடைக்காது, அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கலாம் மகளே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கட்டும், ஒரே ஒரு நன்மையை கொடுக்கட்டும், அந்த குழந்தை பாக்கியம், அந்த நன்மை நான் உனக்கு கொடுக்கட்டும், உனக்கு நான் அதை தந்தருளி உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் நீ மாறும்படி உன்னை எழுப்பட்டும் என்று அந்த ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறாரே. அந்த ஆண்டோடைய பாதத்தில் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய பாதத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். என் மன விருப்பத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பா, மன விருப்பத்தின்படி எனக்கு நீர் அதை தந்தருளுவீர் என்று வேதம் சொல்லுகிறதே. அது எனக்கு பூரணப்படுத்தி தாரும். அந்த பாரம் மாறட்டும், அந்த கண்ணீர் மாறட்டும். நான் இத்தனை வருடங்கள், இத்தனை காலங்கள் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, கர்த்தர் ஒரு விசை என் இருதயத்தின் தாகத்தை நீங்க நிறைவேற்றுங்கப்பா. என் குடும்பத்திற்கு அந்த ஆசீர்வாத நன்மை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேகர் மீது ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுகிறது. அநேக மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. அந்த சரீரத்தின் நடுவில் ஆண்டவருடைய பலமான ஒரு வல்லமை வெளிப்படுவதாக. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரன் மீது, அந்த சகோதரின் மீது எங்கள் ஆண்டவருடைய வல்லமையான ஒரு கரம் இன்றைக்கு வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேவனுடைய கரம் இன்றைக்கு அவர்களை தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு விடுதலை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும் அப்பா. இயேசப்பா, ஒவ்வொருவரை தொடுங்க. பெற்றோர்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க. தன் பிள்ளைகளின் எதிர்காலம், தன் பிள்ளைகளின் காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு மன விருப்பத்தின்படி அந்த பிள்ளைகள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களே, கர்த்தர் ஏற்ற காலத்தில் நல்ல திருமணம் நடக்கட்டும், ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான பிள்ளைகள் உருவாக்கப்படட்டும், அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் எழும்பட்டும் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திப்பிறாக அந்த வீடு கிடைக்கட்டும், அந்த நன்மை கிடைக்கட்டும், அந்த இடம் இந்த பிள்ளைகளுக்கு நன்மையாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த பிள்ளைகள் விரும்புகிறது போலவே ஒரு ஆசீர்வாதமான பணியை கொடுப்பீராக. ஒரு மகள், ஏழை மகளை நீ கண்ணீர் வடிக்கிறாமா, எவ்வளவு பிரயாசப்படுகிறாய். அந்த குடும்பம் வறுமையில் கஷ்டத்தின் நடுவில் இருக்கிறது. கர்த்தர் உனக்கான ஒரு பணி ஆயத்தப்படுத்துற தங்கச்சி, உனக்கான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பணியை கொடுத்து உன் குடும்பம் போஷிக்கப்படும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன் மன விருப்பத்தின்படி நீ ஆசீர்வாதமாய் எழும்ப போகிறாய் மகளே. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய வல்லமையான கரம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வருகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நன்மையை செய்து இந்த அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பெற்றோரை தொடுங்க. அந்த பிள்ளைகளுடைய தாக வாஞ்சை நிறைவேறட்டும். பல வருடமாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எங்கள் ஆண்டவருடைய கரம் வல்லமை வெளிப்படட்டும். எங்கள் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இன்றைக்கு நீட்டப்படுவதாக. ஒரு சகோதரி பாரத்தோடு பல வருடம் குழந்தை இல்லாம ஜெபித்து கொண்டிருக்கிறாமா, மன விருப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமான பாக்கியத்தை தருகிறார். நீ அதை சுதந்திரித்து கர்த்தருக்கு சாட்சியாய் எழும்ப போகிறாய் மகளே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் இப்பொழுதே வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகள் மீது வல்லமை வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, நிறைவான நன்மையை கொடுங்க. எங்க தேவன் எல்லாவற்றையும் சுதந்திரமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. அந்த பாதத்தில் ஒரு வீச எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு வருகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் மன விருப்பத்தின்படி தேவன் உங்களுக்கு தந்தருளி விட்டார். அது நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாய் அந்த பட்டணத்தில், அந்த குடும்பத்தில், அந்த கிராமத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் காணலாம். நீங்கள் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அந்த ஸ்கிரீனில் வருகிற அந்த என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களோடு பேசுவதற்கு நான் ஆவலாய் காத்து நிற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை சந்திக்கணும், ஜெபிக்கணும், உபவாச கூட்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று மூன்றடைப்பல் அருகில் இருக்கிற அந்த ப்ரேயர் டவரில் காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் அந்த ப்ரேயர் உபவாச ஜெபம் நடைபெறும்.
ஒருவேளை பல பகுதியிலிருந்து மக்கள் வருகிறார்கள். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆண்டவர் உங்களை தொடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் அவனுடைய சத்தத்தை கேட்கும் வரை அவனுடைய ஆசீர்வாதம் எல்லா பிள்ளைகளோடு நிறைந்திருப்பதாக. God bless you.